ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சவங்க இருந்து அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உயர் அதிகாரிகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். ஸோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அண்ட் நண்பிகள் யார் வேணாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களுடைய அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா சவுத் ரயில்வே நமது தமிழக திருச்சி டிவிஷன்ல தான் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 16/5/2024 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃப்ரம் ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயிஸ் அண்ட் ஜெனரல் பப்ளிக் ஃபார் எங்கேஜிங், அதாவது ஏடிபிஎம் ஃபெசிலிட்டர்ஸ், இந்த போஸ்டிங்ஸ் தான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல 12 ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஓவரா திருச்சிராப்பள்ளி டிவிஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த 12 டிவிஷன்ல மொத்தமா 19 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல திருச்சிக்கு மட்டும் 5 காலி பணியிடங்களும், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் 2 காலி பணியிடங்களும், நந்தமங்கலத்துல ஜங்ஷனுக்கு 1 காலி பணியிடங்களும், கும்பகோணத்துக்கு 3 காலி பணியிடங்களும், சிதம்பரத்துக்கு 1 காலி பணியிடங்களும், நாகப்பட்டினம் ஜங்ஷனுக்கு 1 காலி பணியிடம், அரியலூருக்கு 1 காலி பணியிடம், விருத்தாச்சலம் ஜங்ஷனுக்கு 1 காலி பணியிடம், திருப்பள்ளியூருக்கு 1 காலி பணியிடங்களும், விழுப்புரம் ஜங்ஷனுக்கு 1 காலி பணியிடம், பாண்டிச்சேரிக்கு 1 காலி பணியிடம், திருவண்ணாமலைக்கு 1 காலி பணியிடம். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 19 காலி பணியிடங்கள் நண்பர்களே உங்களுக்காக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணது 18/5 கொடுத்துட்டாங்க. 19/6 வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுல என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும், அது என்வலப்ல என்ன மென்ஷன் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் பிளஸ் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்க எந்த தேதிக்குள்ள அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10th முடிச்சிருக்கணும், 18 வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த லாங்குவேஜஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஆஃப் எஜுகேஷன் குவாலிபிகேஷன், ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, மெடிக்கல் சர்டிபிகேட், காப்பி ஆஃப் பேங்க் பாஸ்புக், அதே மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட். சோ இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மத்த இதுல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோ ஒட்டிடுங்க, உங்களோட நேம் கொடுத்துருங்க, நீங்க என்ன டெசிக்னேஷன்ல இருந்தீங்க முன்னாடி, அதே மாதிரி ஆபீஸ் ஒர்க்கோட இல்ல லாஸ்ட் செஷன் எங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க, உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, பென்ஷன் அக்கௌண்ட் நம்பர் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் உங்களோட டேட் என்ன, பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கரண்ட் பிரசன்ட் அட்ரஸ், ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர், போன் நம்பர், அதே மாதிரி என்ன லொகேஷன் ப்ரிஃபர் நீங்க பண்றீங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா என்னென்னலாம் டாக்குமெண்ட் என்க்ளோஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க டிக் பண்ணணும். அதாவது ரெசிடென்ட் அண்ட் ப்ரூஃப் இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும், பிபிஓ இருக்கணும், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஃபைனலா எந்த ஊர்ல அப்ளை பண்றீங்க, டேட், உங்களுடைய சிக்னேச்சர், இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு 19/6/2024 நம்ம சொன்ன அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த அப்ளிகேஷன் பிளஸ் மேல நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி நீங்க அனுப்பணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களே எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.